பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஆமா வைஷு, யூ ஆர் ரைட். நம்மளால எப்பவுமே ஃபர்ஸ்ட் லவ் மறக்கவே முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டதும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி தான். என்ன ஃபர்ஸ்ட் லவ் பத்தியா? அப்போ அவரு அனிதாவை பத்தி பேசுறதுக்காக தான் என்ன இங்க வர சொல்லியிருக்காரா? அப்போ அவர் மனசுல இன்னும் அனிதா தான் இருக்காங்களா? வைஷு, என்னாச்சு வைஷு? ஒன்றும் இல்லை அர்ஜுன், நீங்க சொல்லுங்க. ஆமா வைஷு, இன்னைக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் இங்கே உன்னை கூப்பிட்டுட்டே வந்தேன். எஸ் வைஷு, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லவ் நீ சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் எனக்குமே அது ரொம்ப ஸ்பெஷல். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அனிதா. ஆக்சுவலாக நானும் அனிதாவும் 2 இயர்ஸ் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம். ஆக்சுவலாக அனிதாவை நான் லவ் பண்ணதை விட அனிதா தான் என்ன நிறைய லவ் பண்ணோம். யூனோ வைஷு, யூஸ்வலாக பசங்க தானே பொண்ணுங்களை துரத்தி லவ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் விஷயத்தில் அப்படியே ஆப்போசிட். ஆக்சுவலாக அனிதா தான் என்ன துரத்தி லவ் பண்ணான். ஆமாம் வைஷு, நானும் அனிதாவும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஆனால் நான் வேறு டிபார்ட்மெண்ட், அவள் வேறு டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக என்ன துரத்தி நீ லவ் பண்ண அர்ஜுன், லவ் பண்ணு, இன்னைக்கு ஓகே சொல்வியா, நாளைக்கு ஓகே சொல்வியான்னு என் பின்னாடியே என்ன துரத்தி லவ் பண்ணான். ஆக்சுவலாக அவளுக்கு நான் ஓகே சொல்லும்போது அவன் மேலே எனக்கு லவ்வெல்லாம் இல்லை. பட் டெய்லியுமே எனக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா. யூனோ வைஷு, இந்த காலத்தில் லவ் லெட்டர்லாம் யாராச்சும் கொடுப்பாங்களா? ஆனால் அனிதா எனக்கு டெய்லி லவ் லெட்டர் கொடுப்பா. எனக்கு பிடிச்சதெல்லாம் அவள் எப்படி தான் கண்டுபிடிப்பானே தெரியாது. ஆனால் ஒரு நாளும் எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே பண்ணுவா. அண்ட் எனக்கு அவள் லவ் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருந்தது ஸ்டார்டிங்கில். ஆக்சுவலாக அவள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ், லவ் இது மாதிரி எதுவுமே இல்லை. பட் எனக்காக அவள் ஒன்றையும் பார்த்து டெய்லியுமே வந்து பண்ணும்போது சரி ஓகே அட்லீஸ்ட் இவளுக்காக வச்சு நம்ம வந்து ஓகே சொல்லுவோமே அப்படின்னு தான் நான் அனிதாவுக்கு ஆக்சுவலாக ஓகே சொன்னேன். ஸோ இப்படி தான் எங்கள் லவ் வந்து போணுச்சு. நான் அனிதாவுக்கு ஓகே சொல்லும்போது அனிதா மேலே எனக்கு துளி கூட லவ்வே கிடையாது. பட் ஒரு நாள் கண்டிப்பாக அவன் மேலே எனக்கு லவ் வரும்னு நான் நம்பினேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு நாள் எனக்கு லவ்வும் வந்துச்சு. ஸோ அனிதா கிட்ட சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ணணும்னு அன்றைக்கி நான் காலேஜ் வரமாட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு சர்ப்ரைஸாக அவன் முன்னாடி போய் நின்று ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்னைக்கு தான் எனக்கு அனிதாவோட சுயரூபமே தெரிஞ்சது. அர்ஜுன், என்ன சொல்றீங்க? ஆமாம் வைஷு, அன்னைக்கு தான் எனக்கு பல உண்மைகள் தெரிஞ்சது. ஆக்சுவலாக அனிதா என்ன துரத்தி லவ் பண்ணது என்னை லவ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக. வாட்? இல்ல புரியல அர்ஜுன். வைஷு, உங்களுக்கு புரியல. எனக்கும் எனக்கு அப்படிதான் வைஷு இருந்துச்சு. ஆக்சுவலாக அனிதா வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவன் என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கா வைஷு. இது தெரியாமலே அவளை நான் 2 வருஷம் அவள் லவ் பண்ணுறாங்கிறதுக்காக, அவளை லவ் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன எப்படிலாம் மாற்றிக்கிட்டேன்னு தெரியுமா? அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளை ஒரு நாளும் நானும் லவ் பண்ணுறேன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக எப்படிலாம் அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கேன்னு தெரியுமா? ஆனால் அன்றைக்கி தான் எனக்கு உண்மையாகவே மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண போகும்போது தான் எனக்கு அவளை பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சது வைஷு. சத்தியமாக சொல்கிறேன், உடஞ்சிட்டேன், அந்த இடத்துல உடஞ்சிட்டேன். அர்ஜுன், என்ன சொல்கிறீங்க? ஆமா வைஷு, ஒரு ஏமாற்றம் நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கணும் எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. சத்தியமா சொல்றேன், அனிதாவை அன்னைக்கு தான் நான் உண்மையாவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அன்னைக்கே என் காதல் முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வைஷு. ஆக்சுவலா எனக்கும் அனிதா லவ் பண்ற அந்த பையனுக்கும் சின்ன பிரச்சனை காலேஜ்ல. ஸோ அதுல என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி சின்ன லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி எல்லாருக்கும் முன்னாடி சின்ன தலைக்குனியே வச்சாங்க வைஷு. சத்தியமா சொல்றேன், அனிதா எப்படி பண்ணுவான்னு நான் துளி கூட நினைக்கவே இல்லை வைஷு. அனிதா என்ன எப்படிலாம் லவ் பண்ணான்னு தெரியுமா? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க அனிதா சரியில்லடா, அவன் உனக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டான்னு. ஆனால் எல்லாருக்கிட்டையுமே நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். அனிதா அப்படி இல்லைடா, எந்த பொண்ணாச்சும் இந்த காலத்தில் இப்படி லவ் பண்ணுற பையனுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுவாளா? அவன் எனக்காக ஒரு நாளும் ஒரு விஷயத்தையும் அப்படி பார்த்து பண்ணுறாடா. கண்டிப்பாக அவளோட லவ் பொய் இல்லைடா அப்படின்னு நான் நிறைய வாட்டி ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஆர்கியூ பண்ணது எல்லாமே வேஸ்ட்டுன்னு அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு எல்லாமே புரிஞ்சது வைஷு. சத்தியமாக சொல்கிறேன், அனிதா எந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை வைஷு. அவன் என் ஃபீலிங்ஸோட எவ்வளோ விளையாண்டுட்டான்னு தெரியுமா?
அவ என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்டா. நான் உன்னை ஏமாத்தினேன், நான் உன்னை பழி வாங்குறதுக்காக தான் லவ் பண்ண மாதிரி நடிச்சேன்னு. ஆனா அந்த வார்த்தை என்னால இப்போ வரைக்கும் ஏத்துக்கவே முடியல வைஷு. எப்படி வைஷு ஒரு பொண்ணுனால இப்படிலாம் பொண்ணோட விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு கடைசியில எல்லாமே உன்னை பழி வாங்க தானே சொல்ல முடியும். பழி வாங்கணுங்கிறதுக்காக லவ் பண்ணவே எதுக்காக எனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும்? அதுதான் வைஷு, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த அந்த ஒரு ரீசன்னால தான் அனிதாவை என்னால வெறுக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வைஷு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அர்ஜுன், உண்மையாகவே நீங்கள் அனிதாவை நினச்சி ஃபீல் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாக இருக்கு அர்ஜுன். நீங்கள் என் மேலேயே சாஞ்சுக்கிட்டு அனிதாவை எப்படிலாம் லவ் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப வலிக்குது அர்ஜுன், ரொம்ப வலிக்குது. அர்ஜுன் ரிலாக்ஸ், அர்ஜுன் ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா ஒரு பொண்ணு ஒரு பையனை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவாளான்னு காட்டினவளும் அவ தான். ஒரு பொண்ணு ஒரு பையனை எந்த அளவுக்கு ஏமாத்துவாளான்னு காட்டினவளும் அவ தான் வைஷு. அர்ஜுன், என்ன வைஷு ஒரே குழப்பமா இருக்கா? என்னடா இது பழி வாங்கணுங்கிறதுக்காக லவ் பண்ண பொண்ணு எதுக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு அதே குழப்பம் தான் வைஷு எனக்குமே இருந்தது. என்ன பழி வாங்கணும், என்ன ஏமாத்தணும், என் ஃபீலிங்ஸோட விளையாடணும் தான் அவன் என்னை லவ் பண்ற மாதிரியே நடிச்சிருக்கா. பின்ன எதுக்காக அவ எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணணும்னு அந்த அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் எனக்குள்ள விடையே கிடைக்காத ஒரு கேள்வி மாதிரி இருக்கு வைஷு. வைஷு அனிதா என்ன இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக டெய்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பா. டெய்லி அவளே கையால் செஞ்ச கிஃப்ட்டை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருப்பா. எனக்கு பைனாப்பிள் கேசரினா ரொம்ப பிடிக்கும், அதை வாரத்தில் 2-3 டைம் செஞ்சிடுவா. அதோட எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும். டெய்லியுமே எனக்காக ஒரு கவிதை எழுதி அதை ஒரு லவ் லெட்டராக கொடுப்பா. எனக்காக எல்லாத்தையுமே அவள் பார்த்து பார்த்து பண்ணினா வைஷு. அர்ஜுன், உங்களுக்கு நான் எப்படி அர்ஜுன் சொல்லி புரிய வைப்பேன்? அனிதா உங்களுக்காக எதெல்லாம் செஞ்சான்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்காக நான் தான் அர்ஜுன் பார்த்து பார்த்து பண்ணினேன். ஐயோ அர்ஜுன், உங்களுக்காக ஒரு விஷயத்தையும் ஒரு நாளும் பார்த்து பார்த்து பண்ணினது அனிதா இல்லை அர்ஜுன், அது நான் உங்களுக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணினேன் அர்ஜுன். ஆனால் அது எதையுமே இப்போ நான் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை அர்ஜுன். ஏன்னா அதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரியாது. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அனிதா உங்களுக்காக பண்ணினதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அர்ஜுன். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அர்ஜுன். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அர்ஜுன். அனிதா கூட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு ஒரே ரீசனுக்காக தான் அர்ஜுன் உங்களை நான் விட்டே கொடுத்தேன். ஆனால் அனிதா உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அர்ஜுன். அர்ஜுன், எனக்கு புரியுது அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன வைஷு கேளு. சில்ல அர்ஜுன், அது இப்போவும் உங்கள் மனசில் அனிதா தான் இருக்காங்களா? இல்ல வைஷு, என் மனசுல சத்தியமா அனிதா இல்லவே இல்ல வைஷு. இல்லை அது வைஷு, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னடா இது இவ்வளவு நேரம் அனிதா என்ன அப்படிலாம் லவ் பண்ணா, அப்படிலாம் பாத்துக்கிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என் மனசுல அனிதா இல்லைன்னு சொல்றாருன்னு தானே. நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதுதான் உண்மை வைஷு. பிகாஸ் நான் லவ் பண்ணின அனிதா வேறொருத்தனோட லவ்வர், இன்னொருத்தவங்களோட லவ்வரை நான் எப்படி வைஷு லவ் பண்ண முடியும்? அதோட அனிதா என்னைக்கு ஏமாத்தலான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே அவளை நான் என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன் வைஷு. இப்போ வரைக்கும் அவன் மேல உள்ள காதல்னால அவளை மறக்காம இல்லை, அவ எனக்கு கொடுத்த வழி மட்டும்தான் எனக்கு மறக்காம இருக்கு வைஷு. அர்ஜுன் ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை சரியா? வைஷு, எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாம இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு தானே யோசிக்கிறேன். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது வைஷு. ஏன்னா அனிதானை ஏமாத்துறதுக்கு அப்புறம் நான் எந்த பொண்ணையுமே நம்ப தயாரா இல்லை. அண்ட் ஓப்பனா சொல்லணும்னா எந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. ஆனா என்னமோ தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட இப்போ ரீசன்ட் டைம்ல உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குது வைஷு. ஐ திங்க் நான் மனசார உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உன் கூட ஒரு நல்ல லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்னால் இதெல்லாம் மறைச்சிட்டு அந்த கில்ட்டியோட உன் கூட லைஃப் லாங் வாழ முடியாது வைஷு. அதனால எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே தானே தோணுச்சு. அதனால தான் வைஷு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொல்லியே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட டிசிஷன் தான் வைஷு. பிகாஸ் நமக்கு நிச்சயம் ஆகிட்டு அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நான் எப்படி ஒரு கில்ட்டியில் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சனும். அண்ட் அஃப்கோர்ஸ் உனக்கும் கல்யாணத்தை பற்றின கனவுகள் நிறையா இருக்கும்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன்
உனக்கு என்ன தோணுனாலும் அதை மறைக்காம என்கிட்ட சொல்லு வைஷு. அண்ட் நமக்கு ரிச் ஆகிட்டுங்கிற ரீசனுக்காக என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்காகலாம் நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை வைஷு. அண்ட் டிசிஷன் வந்து உன்னோடது தான். நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. அண்ட் எந்த முடிவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் வைஷு. பிகாஸ் என்னால் லைஃப் லாங் இதை மறைச்சிட்டு அதே கில்ட்டியோட உங்க கூட வாழ முடியாது வைஷு. நான் உன்கிட்ட ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் வைஷு எல்லாத்தையுமே சொன்னேன். டிசிஷன் இஸ் யுவர்ஸ். அர்ஜுன் அர்ஜுன் இப்போ என்ன சொன்னாரு? உன்னை நான் மனசார விரும்புகிறேன், உன் கூட லைஃப் லாங் உண்மையாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு தானே சொன்னார். அப்போ அர்ஜுன் என்ன லவ் பண்ணுறாரா? ஐயோ கடவுளே, அர்ஜுன் இப்படிலாம் என்கிட்ட பேசணும்னு நான் எத்தனை வருஷம் ஏங்கி இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு என் அர்ஜுன் அவர் வாயாலே இப்படி சொல்கிறத கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அர்ஜுன்? அர்ஜுன், நீங்கள் எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சப்பவே உங்களை நான் அப்படி லவ் பண்ணேன் அர்ஜுன். ஆனால் இன்றைக்கி என் கண்ணு முன்னாடி அவ்வளோ காதலை வச்சுட்டு நான் உங்களோட லைஃப் லாங் உண்மையாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு என்னோட பெர்மிஷனுக்காக கேட்டு நிற்கும்போது எப்படி அர்ஜுன் உங்களை நான் மிஸ் பண்ணுவேன்? எப்படி மிஸ் பண்ணுவேன்? சத்தியமாக இதுக்கு மேலே என்னால் உங்களை மிஸ் பண்ண முடியாது அர்ஜுன். இந்த வயசு உங்களை மட்டும்தான் அர்ஜுன் லவ் பண்ணினா அண்ட் காலம் ஃபுல்லாக உங்களை மட்டும்தான் அர்ஜுன் லவ் பண்ணுவா. ஐ லவ் யூ அர்ஜுன். வைஷு, நீ உன் முடிவை உடனே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை வைஷு. நீ பொறுமையாக யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு. உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அது சொல்லு. உன் முடிவை எதாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்க வைஷு. என்னால் இது எல்லாத்தையும் மறைச்சி ஒரு பொய்யான லைஃப்பை உன் கூட வாழ முடியாது வைஷு. அதனால தான் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னேன். அதுக்காக நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதை நீ தாராளமாக சொல்லலாம். சரி ஓகே வைஷு, இதெல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆக்சுவலாக நான் இங்கே கூப்பிட்டுட்டே வந்தேன். சரி ஓகே, நம்ம கிளம்பலாமா? அர்ஜுன் சொல்லு வைஷு, என்னாச்சு? அர்ஜுன், அது ஐ லவ் யூ அர்ஜுன். வைஷு, இப்போ நீ என்ன சொன்ன? அர்ஜுன், உங்க காதுல என்ன விழுந்துச்சோ அதை தான் நான் சொன்னேன். எஸ் அர்ஜுன், ஐ லவ் யூ. வைஷு, இல்லை வைஷு, நீ உடனே உன் முடிவை சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ நல்லா யோசிச்சுட்டு பொறுமையாவே உன் முடிவை சொல்லு வைஷு. அர்ஜுன், நான் ஒரு நாள் கழிச்சு சொன்னாலும் ஒரு வாரம் கழிச்சு சொன்னாலும் ஏன் ஒரு மாதம் கழிச்சு சொன்னாலும் என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அர்ஜுன். பிகாஸ் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் அண்ட் ஐ லவ் யூ அர்ஜுன். வைஷு, ரியலி? ஆமாம் அர்ஜுன், உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ நம்புறீங்களா அர்ஜுன்? நான் உண்மையாக மனசார சொல்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதோட எனக்கு உங்கள் பாஸ்ட்டை பற்றி எந்த கவலையுமே இல்லை அர்ஜுன். பிகாஸ் நீங்கள் நினச்சிருந்தா என்கிட்ட பாஸ்ட்டை சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லை. பட் நீங்கள் உண்மையாக என் கூட ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டு எதையுமே மறைக்காமல் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு டிசிஷன் என்ன எடுத்தாலும் ஓகேன்னு சொல்கிறீங்க. இதை விட எனக்கு வேறு என்ன அர்ஜுன் வேணும்? அதோட உங்களை மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணுறதுக்கு நான் அனிதா இல்லை அர்ஜுன், நான் வைஷு. உங்களை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண விரும்பல அர்ஜுன். இதுதான் உண்மை. இதுதான் அர்ஜுன் என்னோட முடிவு. இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள், சரியா? சரி ஓகே, இப்போ கிளம்பலாம். வைஷு இப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் எவ்வளோ பயத்தோட வைக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் அவன் எவ்வளோ ஈஸியாக எனக்கு உங்கள் பாஸ்ட்டை பற்றி எந்த கவலையுமே இல்லை, நான் உங்களை மிஸ் பண்ண விரும்பலன்னு எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவள் பாட்டு போயிட்டு இருக்கா. இவ்வளோ எப்படி நான் இதுக்கு மேலே மிஸ் பண்ண முடியும்? ஏய் நில்லுடி, நில்லு. சொல்லுங்க அர்ஜுன், உங்கள் முடிவை நீங்கள் உடனே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள். இதுல யோசிக்க என்னடி இருக்கு? நான் ஒரு நாள் கழிச்சு சொன்னாலும் ஒரு வாரம் கழிச்சு சொன்னாலும் ஒரு மாசம் கழிச்சு சொன்னாலும் என் முடிவுல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஐ லவ் யூ வைஷு. அர்ஜுன் ரியலி? ஆமாண்டி, உண்மையா மனசார சொல்றேன். ஐ லவ் யூ வைஷு. நீ எப்படி என்ன மிஸ் பண்ண விரும்பலன்னு சொன்னியோ அதே மாதிரி தாண்டி நானும் உன்னை மிஸ் பண்ண விரும்பல. லைஃப் லாங் உன்னை பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம இனிமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? I love you டி.
லவ் யூ டூ அர்ஜுன். வைஷு, உண்மையாவே எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இந்த நிமிஷம் இந்த உலகத்திலே சந்தோஷமா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா நான் தானே சொல்லுவேன். பிகாஸ் நான் எவ்வளவு பயத்தோட வந்தேன்னு தெரியுமா? நீ இந்த விஷயம் எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்க போற என்னன்னு. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு அவ்வளோ பயந்தடி. காலையிலேருந்து ரொம்ப டென்ஷன். ஆனா ஆனா நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. ஏதோ தெரியல, உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. கண்டிப்பா உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன்டி. ஐ லவ் யூ வைஷு, ஐ லவ் யூ. நானும் உங்களை இனிமே மிஸ் பண்ண மாட்டேன் அர்ஜுன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி, என் பொண்டாட்டி. அர்ஜுன், என்ன அர்ஜுன் பண்றீங்க? யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க? முதல்ல வாங்க கிளம்பலாம். யாரு பார்த்தா எனக்கு ரெடி வந்திருக்கு. நான் ஒன்னும் ஏதோ ஒரு பொண்ணை இப்படி ஹக் பண்ணி கிஸ் பண்ணலையே, என் பொண்டாட்டியா தானே பண்றேன். அதோட இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இதுக்கப்புறம் போக போக பாரு. சரி சரி ஓகே, கிளம்பலாமா? டைம் ஆகுது. என்னடி அதுக்குள்ள போலான்னு சொல்றேன்? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே. வைஷு ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பாரு. சொல்லுங்க அர்ஜுன். வைஷு, என்னை விட்டு போயிட மாட்டேன்ல? அர்ஜுன், என்ன அர்ஜுன் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா உங்களை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன் அர்ஜுன். நீங்க என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? இதுக்கு என்னடி கேள்வி? நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் உன்னை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன்டி. அதோட எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நீ ஏன் என் லைஃப்ல முன்னாடியே வரல? வந்திருந்தா இப்படி எதுவுமே நடந்திருக்காதுல. நீ நானும் ரொம்ப வருஷம் லவ் பண்ணி இருந்திருக்கலாம்ல. உங்க லைஃப்ல நான் முன்னாடியே வந்துட்டேன் அர்ஜுன். பட் அதுதான் உங்களுக்கு தெரியல. வைஷு, ஏதாச்சும் சொன்னியா? ஒன்றும் இல்லை அர்ஜுன். சரி ஓகே, கிளம்பலாமா? சரிங்க மகாராணி, கிளம்பலாம் வாங்க. அர்ஜுன், என்ன அர்ஜுன் பண்றீங்க? எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. கீழே இறக்கி விடுங்க. யாரு பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லடி. ஐ லவ் யூ டி வைஷு. கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக உனை கண்டேன் கனிந்தேன் கலந்தேனே அட உன்னுள் உறைந்தேனே இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உன்னை என்றும் மறவேனே கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. சப்பா, சிஸ்டம் முன்னாடி உட்காந்து என்ன தலையெல்லாம் இப்படி வலிக்குது. சரி ஓகே, கேஃபடேரியாவுக்கு வந்ததே காஃபி குடிக்க தான். ஃபஸ்ட்டு போய் ஒரு காஃபியை குடிக்கணும். ஐயோ என்ன இது, காஃபி ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா யாரையுமே காணும். மேடம் சாரி மேடம், ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? என்னது மேடமா? தினேஷனா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன திடீர்னு மேடம்லாம்? இல்லம்மா மித்ரா, எனக்கு இவ்வளோ நாளா விஷயமே தெரியாதுமா. உனக்கும் ஆதி சாருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. அப்புறம் ஆதி சார் கட்டிக்க போகிற பொண்ணை எப்படிம்மா வாப்போன்லாம் கூப்பிடுறது? அதனால தாம்மா, என்னை மன்னிச்சிடுமா. இவ்வளோ நாள் எனக்கு அந்த விஷயம் தெரியாதுமா, அதனால தான் மன்னிச்சிடுமா. ஐயோ தினேஷனா, என்ன பேசுறீங்க நீங்க? நான் இங்க வேலைக்கு வந்ததுலேருந்தே நீங்க என்ன தங்கச்சிமான்னு எவ்வளவு உரிமையா கூப்பிடுவீங்க. இப்போ திடீர்னு மேடம்லாம் சொல்றது ஒரு மாதிரியா இருக்குண்ணா. இல்லை தங்கச்சிமா, ஆதி சார் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளி. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்க போறனா உனக்கு உண்டான மரியாதையை நான் கொடுக்கணும்லம்மா, அதனால தாம்மா. சரிங்க மேடம், என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க மேடம். ஐயோ தினேஷனா, என்னன்னா பேசுறீங்க நீங்க? திரும்ப திரும்ப மேடம் மேடம்னு சொல்லாதீங்கண்ணா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எப்பவும் போல என்ன தங்கச்சிமானே கூப்பிடுங்க, சரியா? இல்லை மித்ராமா, எனக்கு உண்மையாவே இவ்வளோ நாளா நீ ஆதி சாரையும் நம்ம வைஷ்ணவி அர்ஜுன் சாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு உண்டான மரியாதையை நான் அப்போவே கொடுத்துருந்துருப்பேன். நீங்களாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லம்மா. ஐயோ தினேஷண்ணா, என்னன்னா பேசுறீங்க நீங்க? நாங்க 2 பேரும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறதெல்லாம் சரிதான். அதுக்காக நீங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லைண்ணா. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறதுனால எங்களுக்கு திடீர்னு 4 கொம்பெல்லாம் முளைக்கல. அதனால நீங்க வழக்கம் போல என்கிட்டயும் வயசுகிட்டையும் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுங்க, சரியா? சரிம்மா மித்ரா, இனிமே வழக்கம் போல உன்னை தங்கச்சிமானே கூப்பிடுறேன், சரியா? உண்மையா சொல்லணும்னா உன்னையும் வைஷ்ணவியும் நினைக்கிற போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணுங்களா இருப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியலம்மா. ஏன்னா நீங்க நினைச்சா எப்படி வேணாலும் இங்க உள்ள எல்லார்கிட்டயுமே நடந்துக்கலாம். ஆனா நீங்க இப்பவும் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியா தான் நடந்துக்கிறீங்க. உண்மையாவே உங்க 2 பேரையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சரி சரி தினேஷண்ணா, நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஐயோ என்ன தங்கச்சிமா இப்படி சொல்லிட்டு? இதோ உடனே போய் எடுத்துட்டு வரேன். தங்கச்சிமா, இந்தாம்மா காஃபி. தேங்க்யூண்ணா.
அட என்னம்மா புதுசா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு வேற ஏதாச்சும் சாப்பிடுறியாமா? ஐயோ வேற எதுவும் வேண்டாண்ணா, தலை ரொம்ப வலிச்சதுன்னு காஃபி குடிக்க தான் வந்தேன். சரிண்ணா, நீங்க போய் ஒர்க்க பாருங்க. சரிம்மா தங்கச்சி. என்ன வைஷு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல. அவ போய் வேற ரொம்ப நேரம் ஆகுது. என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல. பாவம் வைஷு ரொம்ப பயந்துகிட்டே வேற போனா. என்ன பண்ணலாம்? நம்ம கால் பண்ணலாமா? சச்சா வேண்டாம் வேண்டாம், ஏதாச்சும் பேசுவாங்க, நம்ம எதுக்கு வீணா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சரி ஓகே, கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். எப்படியா இருந்தாலும் அவ ஆஃபீஸ் வந்து தானே ஆகணும். ஐயோ நான் வேற ஒருத்தி, தலை எப்படி வலிக்குது. காஃபி குடிக்க தான் வந்தேன், அதை விட்டுட்டு என்ன நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் காஃபி குடிக்கணும். ஹாய் மித்து பாப்பா. என்ன மனைவி, மாமாவை எப்படி பச்சை கண்ணு வாங்காம பாக்குறீங்க? என்னடி சைட் அடிக்கிறியா? என்னது? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. ஜோ நீங்க என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்ல மித்துக்குட்டி, மாமா மார்னிங்ல இருந்து கொஞ்சம் பிஸியா இருந்தனா, அதனால என் மித்து பாப்பாவை கூப்பிட்டு பேச முடியல. அதனாலதான் உன்னை கேபின்ல பார்த்தா நீ கேபின்ல இல்ல. அதனாலதான் ஒருவேளை இங்க இருப்பியோன்னு கெஸ் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா என் கெஸ் கரெக்டா இருக்கு. என் மித்து பாப்பா இங்கதான் இருக்காங்க. ஐயோ கடவுளே, ஜூ இப்ப எதுக்கே நீ மித்து பாப்பான்னு இப்படி கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்க? சர்ச்சு கேட்டா என்னையா நினைப்பாங்க? இது என்னடா கொடுமையா இருக்கு. என் பொண்டாட்டிய நான் மித்து பாப்பா மித்து குட்டி எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். இதுல எவன் என்ன நினைச்சா எனக்கு ரெடி வந்திருக்கு. ஜோ உனக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ இந்த கம்பெனியோட எம்டி. ஏன் ஞாபகம் இல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா என் மித்து பாப்பா தான் அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்து போயிடுறா. நான் இந்த கம்பெனியோட எம்டி மட்டும் இல்ல மேடம், உங்களோட புருஷனும் நான் தான். ஐயோ கடவுளே, ஐயோ என்ன பண்ற நீ? இப்போ எதுக்கு இவ்வளவு க்ளோஸா வந்து நின்னுட்டு இருக்க? சர்ச்சு பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஆதி சார் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்போதைக்கும் யாரும் நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க மித்து பாப்பா. ஐயோ ஜோ உனக்கு சின்னதாயா பிரச்சனை? எதுக்காக இப்படி எங்க போனாலும் என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? இது ஒரு நல்ல கேள்வி மித்து பாப்பா. வேற எதுக்காக நீ போற இடத்துக்குலாம் பின்னாடியே வந்து மாமா உனக்கு லவ் டார்ச்சர் பண்றேன்னா, உன் வாயிலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்காது மாமா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு மாமா. அதுக்கப்புறம் லவ் டார்ச்சர் பண்றதை குறைச்சிக்கிறேன். எங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னது? இங்க பாரு, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்ன பிடிக்கணும். எனக்கு ஒன்ன சுத்தமா பிடிக்காது, சரியா? ஓ அப்படியா? மேடம்க்கு பிடிக்காம தான் எனக்கு ஃபீவர் வந்தோன்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவ்வளோ பதறீங்களா மித்து பாப்பா? யோ என்னையா நீ எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, அது வந்து அது நீ எனக்கு என்ன பார்க்க வந்ததுனால தானே உனக்கு ஃபீவர் வந்துச்சு. அதனால தான், மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை தெரியுமா? அதுவும் இப்படி நீ அதையே சொல்லி சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படிலாம் நடந்திருக்க கூட மாட்டேன், சரியா? சரி சரி, நம்பிட்டேன். மித்து பாப்பா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தூங்குறவங்கள எழுப்பிடலாம், ஆனா தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. கடவுளே, யோ இங்க பாரு, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நான் சொல்றதா உண்மை, சரியா? நானே தலை வலிக்குதுன்னு காஃபி குடிக்க வந்தேன். ஒரு காஃபியை நிம்மதியா குடிக்க வரியா நீ? என்னடி சொல்ற? தலைவலிக்குதா? என்னடி ரொம்ப முடியலையா? என்ன ஹாஸ்பிட்டல் போலாமா? எனக்கு ஹாஸ்பிட்டல் போலாமாவா? யோ இது சாதாரண தலைவலியா? ஒரு காஃபி குடிச்சா சரியா போயிடும். அதனாலதான் காஃபி குடிச்சிட்டு தான் நீ கரெக்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்ட. சரிடி சரி, இப்போ தலைவலி ஓகே தானே? அதெல்லாம் இப்போ ஓகே தான். ஏன்? அது ஒண்ணும் இல்ல மித்து பாப்பா, நீ காஃபி குடிக்கிறத பார்த்தோன்னே எனக்கும் காஃபி குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதை இங்க கூட. சின்ன பண்ற நீ இப்ப எதுக்கு ஏன் காஃபி வாங்கி வச்சிருக்க? இது என்னடி கேள்வி? நான் தான் சொன்னனே எனக்கும் காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு, அதனாலதான் வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ ஜூ, உனக்கு காஃபி குடிக்கணும்னு ஆசையா இருந்தா நீ புதுசா ஒன்று வாங்கி குடிக்க வேண்டியதானே? இதுல ஏற்கனவே குடிச்சிட்டியா? இதே எதுக்கு நீ வாங்கி வச்சிருக்க? ஏண்டி நீ குடிச்சதை நான் குடிக்க கூடாதா என்ன? காலங்காலமா புருஷன் சாப்பிட்டதை பொண்டாட்டி சாப்பிட்டுட்டு வராங்க. ஏன் இப்ப என் பொண்டாட்டி சாப்பிட்டதை நான் சாப்பிடக்கூடாதா என்ன? இங்க பாருங்க மித்து பாப்பா, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, சரியா? சரியான ஃபாலியா நீ? மித்துக்குட்டி ஏதாச்சும் சொன்னியா? என்னது? இங்க பாரு, நான்லாம் எதுவும் சொல்லல, சரியா? இல்லடி நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஐயோ மித்து பாப்பா, எனக்கு ரொம்ப நேரமா கால் ஒன்று வந்துட்டு இருக்கு, நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன். இதுல கொஞ்சம் காஃபி இருக்கு, நீ குடிக்கிறதா இருந்தாலும் குடி, இல்லைன்னா டஸ்ட்பின்ல போட்டுரு, சரியா? இவ இருக்கானே, என்ன சொல்றதுனே தெரியல. இப்போ இந்த காஃபியை குடிக்கலாமா வேணாமா? இல்ல வேண்டாம், பேசாம டஸ்ட்பின்லயே போட்டுடலாம். ஐயோ டஸ்ட்பின்ல போறதுக்கும் மனசு வரலையே, என்ன பண்றது? பேசாம குடிச்சிடலாம்.
அதோட இதில் என்ன இருக்குது எனக்கு தான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காதுல்ல. இப்போ இந்த காஃபியை டஸ்ட்பினில் போட்டால் அது வேஸ்ட்டாக தானே ஆகும். மற்ற எதுக்காகவும் நான் குடிக்கல. கரெக்டு. ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது, அதனால நான் குடிக்கிறேன். ஆமாம் மித்து, ஆமாம் கரெக்டு. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக இதை நம்ம குடிக்கணும் தானே. குடிச்சிடலாம். ஹாய் மித்து. ஹே, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது சின்ன மித்துன்னு கூப்பிடாதானே. கால் மீ அஸ் மித்ரா, ஓகே? ஓ, நான் ஒன்ன மித்துன்னு கூப்பிடக்கூடாது. ஆனா ஆதி சார் மட்டும் பொண்ண மித்து பாப்பா, மித்து குட்டி அப்படிலாம் கூப்பிடுவாரு. இங்க பாரு பிரவீன், சும்மா தேவையில்லாம பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத சரியா? அதோட நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவரு என்னை எப்படி வேணாலும் கூப்பிடுறதுக்கு உரிமை இருக்கு. கண்ட நாய்க்கும் அந்த உரிமை இல்லை, புரிஞ்சதா? என்னது நாயா? ஹே, உனக்கு அவ்வளவு தாண்டி மரியாதை? ஏண்டி போயும் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க போற? உனக்கு இவ்வளோ இருக்கா? அது சரி, என்ன வேண்டாம்னு ஏன் சொன்னு இப்பதானே புரிஞ்சது. பணம், கேவலம் பணத்துக்காக தானடி அவரை கல்யாணம் பண்ணிக்க போற? போது பிரவீன், நிறுத்து. சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோட பர்சனல்ல தலையிடுற வேலை வச்சுக்காதுன்னு. மறுபடியும் தலையிட்டனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பரா, உண்மையை சொன்னோன்னே ஒருத்தவங்களுக்கு கோவம் வருது. நீ கோவப்பட்டுட்டா உடனே அது இல்லைன்னு ஆகிடுமா? அது சரி, கொஞ்சம் அழகா இருக்கல்ல, அதான் இந்த அழகை எப்படி யூஸ் பண்ணா கரெக்டா வருமோ அப்படி யூஸ் பண்ணிருக்க. என்னடி, பணத்துக்காக உன் அழகை காட்டி மயக்கி தானே அவரை கல்யாணம் பண்ணிக்க போற இப்ப நீ? சாப்பி பிரவீன், ஃபுல் லிமிட்ட ஓவரா கிராஸ் பண்ற. இங்க பாரு, இதோட நிறுத்திக்கோ, அதான் நல்லது. ஹே, என்னடி அப்படியே ஓவரா துள்ளுற? பணத்துக்காக தானே அவரை கல்யாணம் பண்ணிக்க போற? இங்க பாரு, அவர் அளவுக்கு பணம் இல்லைனாலும் நானும் நல்ல வசதியானவன் தான். அதனால உன்னை பார்த்த அன்னையிலேருந்து எனக்கு உன் மேல ஒரு ஆசை இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட வா. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் அப்படியே பண மலைய உனக்கு கொட்டுறேன். என்னடா சொன்ன? ஓ